இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செல்லக்குட்டீஸ். ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு தேவைதான். இவ்வளோ வச்சா எல்லாம் சரியா போயிடு கைஸ். வெரி என்ன பண்ற? பார்த்தா புடவை கட்டி கொண்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அக்செப்டேஷன் சொல்லிட்டேன், ரீஸ்டார்ட் சொல்லிட்டேன், இன்னொன்று டிலீட். நம்மளோட நெகட்டிவிட்டி பீப்புள் எல்லாருமே நம்ம டிலீட் பண்ணணும். அடிக்குது, அப்போ மறந்துடும், நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஓகே ஓகே. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லாருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர். ஹாய் கைஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களாப்பா. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நாங்கள் வந்து இப்போது நைட் 12 மணிக்கு நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சு போயிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து வேறு ஒரு புக்கிங் பண்ணோம். லாஸ்ட் மினிட்ஸில் வந்து அது லாஸ்ட் மினிட்ஸ் ஓகேவா, கடைசி நொடியில் வந்து அது எங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. பிகாஸ் அவங்க வந்து ஏதோ இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ டாஸ்மாக்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால நைட் 12 மணிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. திடீர்னு எடுத்த பிளான் தான், நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோட அவுட்ஃபிட். நான் வந்து சாரீ எடுத்துருந்தேன், ஸோ அதை தான் வேர் பண்ணேன். ஆனால் கவி வந்து வேணாம், காலையில் கோயில் போகும்போது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கவியை பார்க்க போகிறோம். இந்த சைடு வாங்க. கேமரா தொடச்சியா? இதான் என்னோட அவுட்ஃபிட். ஒரு நிமிஷம் கைஸ். இதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ இது கவியோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் வந்து பேக் கேமராவில் காட்டுறேன். அழகாக இருக்குது, ஆக்சுவலாக அழகாக இருக்குது கவியை பார்க்க எனக்குமே. ஸோ கவியை நான் ஜூம் பண்ணுறேன். இந்த இயரோட என்ன சொல்லுது? லாஸ்ட் டே. டிரான்ஸ்பரண்ட் ஒண்ணுமே இல்ல. ஓ, மூஞ்ச மட்டும் நான் ஜூம் பண்ணி வச்சிருக்கேன் கவி. ஸோ கைஸ், கிளம்பிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகைன் நான் வந்து எங்கள் 2 பேரையும் சேர்த்து காமிக்கிறேன் கண்ணாடியில். அப்படி வேணேண்ணா. நல்லா இருக்கு. ஆமாம், எங்கள் 2 பேரோட அவுட்ஃபிட். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட வெயிட் பண்ணி காட்டுறோம். ஓகே பாய். மைக்கா கூட்டத்தில் விழுந்துரும், மைக்கெலாம் வேண்டாம். பீச்சுன்னு வச்சு ஒழுங்கா அழகாக வீட்டில் செலிப்ரேட் பண்ணலான்னா இங்கே அலோடே இல்லை. அலோடு எல்லாமே இருக்குது. அலோடு இல்லாமலாம் இல்லை. என்ன, நம்ம வண்டி அலோடு இல்லை, நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. வண்டி எனக்கு விட்டுட்டு போவே பயமாக இருக்குது. வேறு எல்லாரும் பேசினாலும் வண்டி பத்திரம் தான் நானுங்க. சேஃப்டியாக தான் இருக்கும்னு நம்மளும் நம்புவோம். பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, எல்லாருமே நடந்து வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம நடந்தோம் அப்படின்னா விடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் பார்க்கலாம். அதனால் நம்ம கொஞ்சம் வெரசாக நடந்தோம் அப்படின்னா அப்படி பேசிகிட்டே சீக்கிரம் போயிடலாம். பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளூர்? கத்த கசகார கண்ட இடத்தில் ஐயோ திருவள்ளூரே கொன்றுவோம் போலியே. கண்டக்டர் விசில் அடிக்க நிற்க அதற்கு தயாரிச்சு காயத்ரியா நீங்கள் ஜிகே ஐயோ சாப்பாடு உங்களுக்கு தான் எடுத்து வச்சிருக்கோம் இவ்வளோ பெரிய பீச்சில். ஆமாம், கிளம்பிச்சோடா சாப்பிடுவோம். கவி கரெக்டாக இந்த வருஷம் பிறக்கும்போது ஃபோட்டோ எடுத்துக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே. ஆனால் பார்த்தியா, நம்மளோட இந்த ட்ரெஸ்ஸில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு இருக்குது. என் ட்ரெஸ்ஸு பழசு. என் ட்ரெஸ்ஸு தான் பழசு, அவங்க ட்ரெஸ்ஸு புதுசு. இந்த பக்கம் எடு புதுசு. பசிக்கு தான் ரொம்ப பசி.
குல்ஃபியா கைத்தோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கிற இது வந்து எப்படி இருக்கு பாருங்க ரோடு சார் அப்படின்லாம் இல்லைக்கா விடுவாங்கக்கா இப்போ வந்து போதை பண்ணிட்டு வராங்களே அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. வண்டியில் வந்தாலே அவங்க வரமா விட்டு நான் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் கிட்ட நடைப்பயணம் இருக்குது போல கைஸ். இன்னும் சத்து நேரத்தில் மணி இப்போ 11 ஆக போகுது. இன்னும் 1 ஹவரில் நியூ இயர் ஸ்டார்ட் நமக்கு. அச்சு தாத்துறாங்களா? அச்சியோடு மழை வேற வருது கைஸ். அன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் நடக்கக்கூடாது அது எல்லாம் நடக்குது. என்ன கூட்டம் பத்தியா கைத்ரி? என்னது அது? அமைதியாக தெரியுமா? அதை படிப்பாங்கல்ல அவங்க. மழை வந்துருச்சு கைஸ். நம்ம எங்கே போகிறோம்? காரைப்பொடி காரைப்பொடி வாங்க. எப்படி வாயில வருது தூக்கி எடு சாமி. ஹாப்பி நியூ இயர். பயங்கரமா இருக்கா அவருக்கு அவ்வளோ கூட்டம் பின்னாடி. காயத்ரி என்னாச்சு? மழையில காய் ஜாடி குளிருது. அங்கே எல்லாரும் ஆள் இருக்காங்க. ஆனால் நமக்கு மழை சரியான மழை. இங்கே பாருங்க சத்த ஃபாஸ்ட்டாக பெஞ்சா கூட பரவாயில்ல கைஸ். ஸ்லோவாக பெய்யுது. டென்ஷன் ஆகுது. ஹாப்பி நியூ இயர் காயத்ரி. மழை வருது. மழை
எதுக்காக வச்சு செய்கிறது நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இது எனக்கு தேவைதான், இது எனக்கு தேவைதான். இவ்வளோ வச்சா எல்லாம் தெரியாம போயிடு கைஸ். மெரினாவுக்கு போனோம் ஒழுங்காக சொன்னேன். 12 மணி ஆச்சுன்னா விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கேக் வெட்டிட்டு கம்முன்னு இருக்கலான்னு சொன்னதை கேட்டுச்சா? அழகாக இருந்திருக்கலாம். வீட்டிலே பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்டு மோகர கட்டிய மாதிரி எப்படி திரும்ப நான் சொன்னது வேற, இவங்க செஞ்சது வேற. ஆமாம் ஆமாம், எங்கே போயிருந்தாலும் இதுதான். ஐயோ சரி, பாட்டு போகுது, ஸ்ட்ரைக் கொடுத்துருப்போம். இன்றைக்கு பாட்டை பற்றியா நல்லா வந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்கிறான். பாட்டு மயிராண்டி வேற ஒரு கேட்குது. சரி, அப்புறம் மழை வந்து ஓகே என்ஜாய் பண்ணோம், நம்ம நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் மழை வந்து நம்மளை அடிச்சிருச்சு, ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு. ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டலில் போய் நினைக்க ஓகே நம்மளை வந்து ஆசீர்வாதமா இல்லை பூசரவாதமானு தெரியும். எல்லாருக்கும் இங்கே பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஏன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஆளுங்களும் ஒருத்தன் எப்படி போயிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அம்மா இனிதே எல்லாம் நடக்கட்டும். சரிங்களா, சூப்பராக இருக்கா? அவரு ஏன் அப்படி பார்த்துட்டு போறாரு? நீ டக்குனு திருப்பி அவங்கள காமிச்சு. பின்னாடி பீச் இருக்கு, நாங்கள் தான் மூடி மறைச்சிட்டோம். போடு கேட்க போடு. சரி வாங்க வண்டிகிட்ட போய், எனக்கு வண்டி வேற நினைச்சாலே பயமா இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தூரமாக கிடக்குது. எதுக்கு பிளாக் பண்ணிக்கிறாங்க, எதுக்கு வந்தோம் எதுவுமே தெரியல. ஆக மொத்தம் சொல்றாங்க, ஆக மொத்தம் கேவலப்பட்டது தான் மிச்சம். எங்க தலையெழுத்து தான் நினைக்கிறேன்னா இவர் தலையெழுத்து கூட பாருங்களேன். அப்பா குளிருதுப்பா. இந்த மாதிரி ரோட்டில் நான் எல்லாரையும் நடந்து போனது நம்ம ப்ரைட் அப்போ பார்த்தது. அதோடு இப்போ தான் எல்லாரையும் பார்க்குறோம். இந்த மாதிரி ரோட்டில் இவ்வளோ தானே இந்த மாதிரி டைமில். என்ன பண்ற? பார்த்தா புடவை கட்டி கொண்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன புடவை ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு நம்மளுக்கு ஹாப்பி நியூ இயர். எனக்கு இந்த கலர் ட்ரெஸ், இது ஏற்கனவே எடுத்த ட்ரெஸ். ஸோ இப்போ கவி அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. அவங்க கிளம்புறப்போ அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வருதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல இப்போ இந்த புடவையை கட்டிட்டு போயிட்டு சாமியை ரெடி பண்ணணும். அங்க எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் போட்டுட்டு கவிக்கு ஒரு வேலை கொடுத்தா அது என்ன செய்யாம அது ஜாலியா படுத்துட்டு இருக்காங்க. நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டீங்க? பொழுது போயிடுச்சுப்பா. சாக்லேட் வாங்கி போய் எல்லாரும் கொடுக்கலாம். அடி வாங்காத. டென்ஷன் ஆயிடும் அப்ப நானே. நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். நீயாச்சும் டென்ஷன் ஆவே. நான் பயங்கர டென்ஷன் ஆவேன். காய்த்தோ திட்டக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப பண்ணுற. திட்டக்கூடாது சரி, வைக்கக்கூடாது. நீ எப்போ முடிவெடுத்த? அழகா இருக்கு சாரி. இது யாரோட வாய்ஸ் கவி? காய்த்து இந்த மாதிரி ஒரு 4 சாரி எடுத்துட்டாங்க. அப்படியா? நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. யார் எடுத்து கொடுத்தது? நீதான். எப்போ? எப்பயோ எடுத்தது. சரி சரி போ, நான் கிளம்புறேன். நீ கிளம்பு. எனக்கு மூடே இல்லைப்பா கிளம்புறதுக்கு. கிளம்புனேனா? நீ போனேனா? சரி ஆஃப் பண்ணிடு. ஆப்பா. காயத்ரி அடுத்ததா? அடுத்த ரவுண்டா? சாமி கிட்ட போயிட்டியா? இப்போ என்னை திட்டத்துக்கு வந்தா என்னது அடுத்த ரவுண்டான்னு கேட்டுக்கு கேமரா பார்த்த உடனே நல்லா நடிகை கற்றுக்கிறீங்களே கேமராவை வந்து. சீச்சி ஓடு ஓடு தங்கம். ஆமாம், இது காயோட ஃபேவரட்ஸ். ஐயோ இப்போ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடு. காயு சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளஸ் ப்ளவுஸும் பிடிச்சிருக்கு. ஆமாம், அவர் ரெண்டு மேலே விடக்கூடாது. யாருக்கிட்ட? நல்லா இருக்கா? எழுந்து அவுட்ஃபிட் காட்டாங்க ஐத்ரி.
சரி சரி இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அவள்தான் இனிமேல் வந்து இந்த என்னென்ன பண்ணிட்டு சாமிக்கெலாம் என்ன பண்ணுறான்ட்டு பார்க்கலாம் லாஸ்ட்டு. ஓகே ஓகேவா? ஓகே. சாமிக்கெலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு தச்சுன்னு இருப்பியாடி? என்னதுமா? டிஷ்யூ பேப்பர். சாமிக்கு இல்லம்மா, நான் கைக்கு ஒரு துணி வச்சிருந்தேம்மா, அந்த இது பட்டத்துக்கு அப்புறம் வைக்கிறதுக்கு. அந்த துணி வந்து காணுமா? அதான் சரி. வேற வேற அவ்வளோதான். நான் சாமி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ ம் கட்டணும். ம் பூ கட்டிட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. ம் கட்டிட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி போட்டுட்டு ம் நீங்கள் அதுக்குள்ளே இது பண்ணிவிடுங்க, ம் கேசரி பண்ணிவிடுங்க. ம் சரிட்டு கம்முன்னு கலந்து போவோம். சாமியை கும்பிட்டு வந்து லைவ் போடலாம். ம் லைவ் இன்னைக்கு ஜனவரி 1 போட்டே ஆன மாடியே. ஆமாம், முதல் வருஷமே நம்மளோட தொழிலே இல்லாமல் முட்டாயிடுச்சு. சூப்பரே. அப்புறம் வேறடா? வேற அவ்வளோதானேண்ணா. அது எனக்கு ஒரே ஒரு துணி மட்டும் வேணும் சாமி. என்ன கீழே இறங்க சொல்லாது, என்ன கீழே இறங்க சொல்லாது. சும்மா எதனா ஒரு துணி மட்டும் கொடுங்க. இரு வரேன். என்ன துணி வேணும் தங்கம்? ஏதோ ஒரு துணிப்பா. இது எனக்கு இந்த ஃபோட்டோலாம் தொடச்சி பனியன் போட்டிருக்கேன், கட்டி தரவா? பனியன் கட்டி தரவா? சீக்கிரம் டைம் ஆகும். ஒரு நிமிஷம் இதை விட்டுட்டு இப்போ நான் போனேன். அப்புறம் ஏதோ கொஞ்சம் அழகாக இருக்கிறேன்னு பார்த்தா ரொம்ப சீனை போடுறேன். கிழிப்பா போ. என்னன்னு நான் 10 நேரத்தில் அதனால துணி கொடுங்க, நான் தொடச்சிட்டு நான் கொட்டு வைப்பேன். என்னை பார்த்தா உனக்குன்னா வேலைக்கார மாதிரி தெரிதா? இரு இரு இரு, என்கிட்ட ஒரு துணி இருக்கு. என்னத்த துணி ஆகுது, கிணி ஆகுது. இதோ தரேன். ஒரு ஸ்மைல் ப்ளீஸ். கிச்சாக். ஐயோ அப்படி வேணாம், நல்லா தேங்காய் பத்த மாதிரி இருக்குது. ஓகே பாய் சொல்லு. பாய் சொல்லு. நான் கேமரா ஆஃப் பண்ண போகிறேன். விளாகையா வா, குளாகையா. சரி வரேன் இரு. கையோ என்ன பண்றடி? ஐயோ 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 நல்லா துடைக்கிறியே. ட்ரெஸ் அழகாக தான் இருக்கீங்க நீங்கள், எப்பவுமே அழகு தான். சும்மா அப்பப்போ போய் சொல்லுவேன், கண்டுக்காத. ஐயோ 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 இங்கே பாருடா வெக்கத்தை. உண்மையுமே வெக்க வருதா? சாமிகிட்ட உட்காந்து வைக்கப்படுற அசிங்கமா இல்லை உனக்கு நாயே? சரி என்ன சொல்லு, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். செல்லக்குட்டீங்களா? யாரோட சார்பாக? நம்ம ஜிகே மெமரி சார்பாக ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலை. பண்ணிட்டு பாருங்க, இன்னும் நிறைய இருக்குது. நாங்கள் இப்போ தான் சாமியை கும்பிட போகிறோம். கும்பிட்டு முடிச்சுட்டு தான் எல்லாம் பார்க்கணும். பார்ப்போம். பாய். பாய் காய்ஸ். தள்ளு 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 தள்ளு. சரி சரி கிளம்பிட்டியா? ட்ரெஸ் அழகா இருக்கே. ஓ ஆள் எடுத்து கொடுத்துச்சா? மணி வேற ஆயிடுச்சு. நான் வாழை நான் டக்குன்னு போய் சாமியை கும்பிட்டு வருவோம். நான் வேறங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வேற வச்சிருக்கிறேன். போய் சாமியை கும்பிட்டு வந்து விளக்கேற்றணும். ம் இந்த சைடு வா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கிறது. ஆமாம் நியூ இயர் காயோட ஆசை. சேமாக ட்ரெஸ் போடணும்னு ஆசை. ஆனால் இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அடம் பிடிச்சி ஒத்துக்க வச்சு வாங்கினது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எங்களோட ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது? இது எங்களோட நியூ இயர் ட்ரெஸ் இல்லை தங்கமையில்? நீயும் தூரமாக போய் கேட்டுறீங்க. இப்போ நம்ம ஓகேவா? இப்போ நாங்கள் கோயில் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரோம். ஓகே எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
இதுக்கு முன்னாடி 2 பேர் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இதில் தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்போம். அப்படியா? ஆமாம், நேற்று போட்டோமே அது. ஸோ இன்னைக்கு இது நைஸ். எல்லாம் உன்னோட இதுதான். சரி வாங்க கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வருவோம். கோலமா கோலங்கள் கோலங்கள் டிஜில் டிட் டிஜில் டிட். அதுதான் நம்ம இன்னும் அந்த ஒரிஜினல் டம்பர்லாம் போடல, அதனால ஒரு விஷயம் வந்துச்சு. தொடச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருமா, நல்லா இருக்குல்ல. பார்த்தோன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். இப்போ காய் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கு. என்ன தெரியுமா? அது சர்ப்ரைஸ். ஓகே தங்கம், என்ன தங்கம் பண்ற? நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வத்தி இருக்கு. சுவாமி கும்பிட போறார். நீங்க இது பண்ணுங்க. என்ன தங்கம்? நீங்க பண்ணுங்க. ஆஹா நீ பண்ண தங்கம். ஏன்னா நீ பண்ண தங்கம். அதில் வை தங்கம், இதில் வைக்காத, கை பற்றிக்குது. அதில் வை, அழகாக ஏற்றி இது பண்ணலாம். தூபகால் வச்சுக்கடா, சூப்பராக இருக்கும். சரி ஓகே, ஒரு நிமிஷம். உனக்கு கைக்கு அது டக்குன்னு சூடாயிடுது இல்லை, எனக்கே தெரியுது. ம் ம் ஓகே தங்கம். வாழைப்பழத்தை சொரு எவ்வளோ நல்லா வச்சு. வாழைப்பழத்தை சொரு. நம்ம வீட்டிலலாம் அந்த வாழைப்பழத்தை இப்படி தோல் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றுவாங்க. பாடா நியூ இயர் விளக்கு ஏற்றுறார். பராக் 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 தங்கம். ஏய் காயோ டிப்பி டிப்பின்னு வெடிக்குது. ஆள்தான் சரியாயிடுச்சு, சும்மா வெடிக்க வச்சுட்டு. 2 போதுமா இல்லை இன்னும் ஒரு கொத்தா ஏற்றுட்டுமா? போதும் தங்கம். பெல் காயு, பெல் பெல். ஸ்வீட் சேர்த்துக்கல தங்கம். பிளேட் தரவா தங்கம்? சொல்லவே இல்லை பற்றியா, நீ ஒன்றும் ஏற்றுக்க. காயு என்னங்க காயு? பிளேட்லாம் வேணாம், பிளேட் திறந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வைக்கணும். என்னப்பா நல்ல வேலை கற்பூரம் ஏற்றாது, சந்தோஷப்பட்டுக்க. மறக்கிறதே வேற. எதிரி கற்பூரம் ஏற்றாதுல வந்து சந்தோஷப்பட்டு பக்கத்துல தான் இருக்குது. இதை ஞாபகம் கூட படுத்தல பாருங்க. உங்களை நான் என்ன சொல்றேன், நீ அழகிதான் போ. நான் அழகாக இது பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சட்டை எடுத்துருக்கேன். நீங்க தீபம் காட்டுங்க, மணி இருக்கு. நீ சண்டை போடாத. என்ன சின்ன சின்ன விஷயத்துலாம் சண்டை போடணும்.
தீபம் காட்டுறீங்களா? நான் அடிக்கிட்டா? பூசை எப்பவுமே கழிச்சுட்டு போனோம்னா ட்ரெஸ்ஸை சாமி வந்துட்டா. ஆமாம், அதுதான் பண்ணியிருக்கேன். கை சுட போகிறேன். காட்டுங்க. விழுந்து கும்பிட்டுக்கோங்க. விழுந்து கும்பிட்டுட்டு விளக்கு தீபத்தை உள்ளே எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க விளக்க. விளக்கு உள்ளே தள்ளிட்டு சின்ன காட்டிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இருக்கட்டும். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணா பெருசாக தீபமாக எரியுது. கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் தள்ளட்டுங்களா? ஹாப்பி நியூ இயர் தாங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இனிதே நல்லதே நடக்கட்டும். ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். திருட்டு போன என்ன பண்ற? மடிச்சிக்கிறேன். சாமி சாப்பிடுச்சு. செல்லக்குட்டீஸ், என் ட்ரெஸ் எப்படி தாங்க இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். என்னோட saree எப்படி இருக்கு அப்படின்னு. நியூ இயர்க்காக கவி எனக்காக எடுத்து கொடுத்த ட்ரெஸ். அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் கவியும் சேமாக போட்டிருக்கோம். கப்பல்ஸ் ட்ரெஸ். வாங்க ஹாப்பி நியூ இயர் गाइस. உட்காருங்க. என்னாச்சுடா? ஒரு 2 minutes என்னாச்சு? உட்காருங்க. ஏதோ வில்லங்கம்மா பண்ண போறேன்னு தெரிஞ்சு போச்சு. உட்காருங்க. புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் இந்த புது வருஷத்துல இருந்து 2026 இந்த 26ல் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், எந்த விஷயத்த மாற்றிக்கலாம், என்னென்ன பண்ணணும், என்ன அச்சீவ்மெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்குது. அச்சீவ்மெண்ட் கடைசி. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த விஷயத்த மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? டெய்லியும் குளிக்கிற விஷயம், பல்லு விளக்குற விஷயத்தெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன் குளிக்காமல் இருப்பீங்களா? வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. காஜு கத்திரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஒன்று சாப்பிடலாம். இது லைட்டாக தான் இருக்கும் இல்லை? திருட்டு போனேன், உன்னை கொன்றுவேன் நான். சொல்லுங்க, எந்த விஷயத்த மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, உனக்கு கை விழுக ஸ்டாண்ட் எடுத்துன்னு வந்துடுறேன். என்ன அக்கறை என் மேலே என் பிள்ளைக்கு? எல்லாருமே எப்படி எப்படியோ வந்துட்டோம் காயத்ரி. நம்மளை பார்த்து எப்படி எப்படியோ இருந்தவங்க எப்படி எப்படியோ இருக்காங்க. உண்மைதான், எப்படி ஆகிட்டோம். உண்மை. அப்படிதான் இல்லை, கடவுள் புண்ணியத்தில் நம்ம நல்லா இருக்கோம். இந்த 25 வந்து நீ நானும் இந்த ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு 10 மாதம். இந்த 10 மாசத்துல யாராலையும் பண்ண முடியாத அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. கடவுளுக்கு நன்றி சொல்லு. எல்லாமே இனிதே நல்லதே நடக்கட்டும். கேமரா விட்டுட்டே வாங்க, மூடுவீங்க. என்னத்தா அது பற்றி ஸ்டைலுங்க. உட்காருங்க. ஓகே சொல்லுங்க. இப்போ காலு கீழே படாது, ஆனால் என் கால் திரளு. சொல்லுங்க. இருக்கட்டும். என்னோட கோலம் பார்த்தீங்களா கைஸ் வெளியே? கோலங்கள் கோலங்கள். சரி, நீங்கள் சொல்லுங்கள், எந்த விஷயத்த மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? இதோட 100 வாட்டி கேட்டிருப்பேன் கைஸ். ஐயோ என்ன கவிங்களா பண்ணுறீங்க? ஏய் திறந்துருக்கிட்ட நல்லா இருக்கு சாமி. இருக்கட்டும், விடுங்க. சாமி இதெல்லாம், ஆனால் சாமி நல்லா இருக்கு. ஓ சாமி தெரியல. சரி விடுங்க. பின்னாடி ஒரு மாதிரி இருக்குப்பா. இது வரைக்கும் நம்ம நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லை, இதுவுமே நல்லா இருக்கு, நேச்சுரலாக இருக்கு. அதான் சொல்லுங்க. எப்பவுமே நீங்கள் தான் சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு? இன்னும் யாரும் இதை சொல்லுவோம். ஐயோ அழகிய அழகிய சொல்லுங்க. அப்படி பழையபடி மாறணும்.
கத்துருவேன். சொல்லுங்க அங்கத்தோட அத்தனை வாட்டி கேட்டேன். இரு நம்ம லைவ் வேற போடணும், டைம் ஆகுதே. போய் கொஞ்சம் பவுடர் அடிச்சுட்டா இல்லை சீரியஸாக பேசலாம் வாங்க. ஓகே ரெடி, சீரியஸ் ஸ்டாப். டேக் 1. சொல்லுங்க சொல்லு. என்ன எந்த விஷயத்த நீங்க இந்த 26ல மாத்தணும்னு நினைக்கிறீங்க? 26ஏ மாத்திடலான்னு இருக்கேன். அதுதான் என்ன விஷயத்த வச்சு மாற்றி இது பண்ண போகிறேன்னு. ஸ்வீட்டு சாப்பிட்டா வாய்க்கு சாப்பிடணும், மூக்குக்கு வாய்க்குலாம் சாப்பிடணும் கூடாது. எனக்கு இந்த கொஸ்டினை ஏன்டா கேட்டேன்னு சொல்ல சரி போறீங்களா? சரி வா. இன்னொரு கேள்வி கேள. நீங்க என்ன விஷயத்த உங்ககிட்ட இருந்து மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயம் தப்பானது, இதை நான் வந்து உங்ககிட்ட மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எதை மாத்திக்கணும்? டைமிங் போயிட்டு இருக்கு, சொல்லுங்க. இரு 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 யோசிக்கிறேன்ப்பா. இவ்வளவு நேரம் இதுக்கே இப்படி உட்காந்தா எப்படி? ஏன்னா நான் வேற நல்லவளாவே இருந்துட்டேனா, அதனாலதான். அதிகமா இனிமேல் நான் கோவப்படக்கூடாது. ஓகே, அது மாத்திக்கணும்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. இந்த கமெண்ட் பண்றவங்களாலே தான் நான் கெட்டு போயிட்டேன். அதனால இனிமேல் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இன்னைக்கு பர்டிகுலரா நோட்டீஸ் தி பாயிண்ட் गाइस. நோட்டீஸ் இருங்க அது எது தெரியுமா பர்டிகுலரா நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு பாப்பா நாங்கள் கோயில் போயிட்டு வெளில வரும்போது அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு, அவங்க அம்மாவும் இருக்காங்க. தொல்லை பண்ணி அவங்கள சைட்ல ஓரங்கட்ட வச்சு, ரொம்ப டிராஃபிக்கான ஒரு இடம். பாப்பா வந்து என்கிட்ட போட்டோ எடுத்துட்டு போனாப்ல. அவங்க அப்பாவும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாங்க என்ன பண்ணிட்டோம், அங்கேருந்து கிளம்பினோன்னு கூப்பிட்டோம். அம்மா வந்து ஒரு நிமிஷம் உங்க போட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகேம்மா, அது கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கு, முன்னாடி வண்டி நிப்பாட்டிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, திடீர்னு ஒரு அண்ணா வந்து கையை போட்டு நிப்பாட்டி நில்லுங்க அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு. அண்ணா பேசியாச்சுன்னு, ஒரு நிமிஷம் வண்டியை மட்டும் விட்டுட்டு வரேனே அப்படின்னு. அதுக்கப்புறம் போனோம். கண்டினியூ. பட் ஆனா எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னா, ஒரு குட்டி பாப்பா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மா வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம கூட வந்து பேசுறாங்க அப்படின்றது தான். பரவாயில்ல. நாங்கள் இந்த சமூகத்தில் வந்து கெட்டவங்க தான் இருக்காங்கன்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி நியூ இயருக்கு மழை பெஞ்சு எங்களை மாதிரி நல்லவங்க இருக்காங்கன்றதையும் நியூ இயர் வந்து புரிய வச்சுருக்கோம் எல்லாருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்காகவே நான் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். ப்ளஸ் என்னோட ரெப்யூட்டேஷனுக்காகவும். அது வந்து நாளை பின்ன வந்து என்னை யாருன்னா சொன்னால் அது என்னை தாண்டி காயுக்கு தான். அது என்னை பெற்றவங்களுக்கோ வளர்த்தவங்களுக்கோ கூட அந்த ஒரு பேர் போதா, அதை பற்றி அதை நினைக்கிறாங்களா தெரியல. காயுக்கு வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து தரணும். இத்தனை நாள் சொல்லியிருப்பாங்க, காயு தான் வந்து எனக்கு நல்ல பேர் இது பண்ணோம், என்னோட பேர் ரொம்ப ரிப்பேராக இருக்குது, அது வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செஞ்சாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ மாறும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லணும் காய்க்கு தான். என்னடி பூச்சி இப்படி பிடிச்சி இப்படி செய்யறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. சொல்லுங்க அம்மா, இத்தனோண்டு தான் மாதிரி மூஞ்சி. நீ முன்னாடி உட்காந்து சொல்லுங்க. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது சொல்லிட்டேன்னா, கோவப்படக்கூடாது சொல்லியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை ரெண்டுத்தையும் தாண்டி நான் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, காயம் என்கிட்ட எப்பவுமே வந்து எல்லாருக்கிட்டையும் வைக்கிற கம்ப்ளைண்ட் அது என்னன்னு இப்போ அவருக்கே தெரியாது. தெரியும். என்ன சொல்லுங்க? எல்லாருக்கிட்டையும் என்னை விட்டு கொடுக்குறது. கரெக்டா? அது இல்லை. இந்த நான் பேட் வேர்ட்ஸ் பேசாத இருந்தாலுமே, கோவப்படாமல் இருந்தாலுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தானே. உன்னை கோவப்படுறதுனால தான் உன்னை விட்டு கொடுக்குறேன் ஒரு இடத்துல. அந்த கோவத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா இப்போ நான் உன்னை விட்டு கொடுக்க அது இதிலே வந்துடும். எதுன்னு பார்த்தீங்கன்னா, காய் வந்து ரொம்ப பேர்கிட்ட இது சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ தெரில, பட் ஆனால் எனக்காக இப்போ நான் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சீக்கிரமே வந்து இது பண்ணிடணும். நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், சீக்கிரம் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு இறந்துடணும், எனக்கு பிடிச்சது சாப்பிட்ணும். நான் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது. பட் ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டதுனால நான் நான்வெஜ்ஜுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அதுவும் சிக்கனுக்கு மேக்ஸிமம் அதிகமாக சிக்கனுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு மட்டும் தான் இனிமேல் சாப்பிட்லான்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன், பழையபடி ஆயிலான்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நான் வந்து பெருமாளுக்கு அப்போ நாங்கள் அது பரம்பரையாகவே இது பண்ணுறது. பெருமாளுக்கு வந்து நாங்கள்
இது பண்ணுவோம். அதை இதுக்கப்புறம் வந்து நான் காய்க்கு வந்து சொல்லி சாமி கொஞ்சம் நம்ம இது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிக்வஸ்ட் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் லாஸ்ட் வந்து நான் பேசிகிட்டே இருப்பேன், அப்படி தான் கண்டுக்காதீங்க. அதான் காய் வந்து எல்லார்ட்டையும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இதை வச்சு எங்கள் அம்மாக்கிட்டையுமே சண்டை போட்டிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இப்படியே இருந்துட்டு இவங்க செத்து போயிடணும், நான் வந்து இவங்க எல்லாரும் கஷ்டப்படணும், இவங்க மெடிசன் எடுத்துக்க மாட்டாங்க, எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க, நான் வாங்கி வாங்கி மருந்து வச்சு வெளியில் தான் தூக்கி போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு வாட்டி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எல்லார்ட்டையும் சொல்லும்போது இதை சொன்னாங்க, என் மேலே அக்கறையே இல்லை, இவங்களுக்கு அக்கறை இருந்தால் ஒழுங்காக மெடிசன்ஸ்லாம் இது எதனா பட்டாப்பட்டி நீங்களும் கொண்டுருவேன், இது பேண்டில் இப்போ மாடலாக வர்றது தான். இல்லை திடீர்னு தோணுது அதான் சொல்லுவானுங்க, எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே வந்து இவளை கேர் பண்ணிக்கல, நான் வந்து இவகிட்ட எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருப்பா, இவளை வந்து நான் கேர் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து என்கிட்ட இருக்கணும்னு நினச்சா இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னா டயட் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, ஊசி கரெக்டாக போடுவாங்க, மாத்திரை கரெக்டாக எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு என்கிட்ட இருக்கணுன்ற எண்ணமே இல்லை. ஏன்னா லாஸ்ட்டு இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாயிடுச்சு, ஒரு 30,000 ரூபா கிட்ட செலவாயிடுச்சு, ஸ்கேனு அது இது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும், என்கிட்ட இருந்த கொஞ்சம் ஜுவல்ஸையும் அதுக்கப்புறம் வந்து சில பேர் ஹெல்ப்பு பர்டிகுலராக இதிலே எனக்கு சரண் அப்புறமேட்டுக்கா இன்னும் ஒரு 2-3 பர்சன் அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இவங்களோட அத்தாச்சி இவங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் என்னோட பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு சொந்தம் அப்படின்னா எங்களுக்கு இவங்க தான். ஏன்னா நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்காத நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இவங்கெல்லாம் ஒரு பர்சன்ஸ். ஸோ அவங்க 2 பேருக்கு நாங்கள் பயங்கரமாக நன்றி கடன் படுத்தி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2-3 அண்ணாவும் இருக்காங்க, அந்த அண்ணாங்க நேம் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் சொல்லல. ஸோ இந்த 2 பேர் மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அதுக்கு காயுக்காக நான் இனிமேல் மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக போடணும், முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து வெளியிலேயே போகக்கூடாது, வீட்லேயே ஃபுட்டு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நிறைய கமிட்மெண்ட். இப்போ உங்களுக்கு தெரியாது, ஒரு 2 lakh கிட்ட நாங்கள் கடன் ஆகிட்டோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் குவாலிட்டியாக கொடுக்கணும், நானுமே சில எஃபெக்ட்லாம் போடணும். அப்போ ஒரு லெஸ்பியன் லைஃப்னால் என்ன அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியாக காட்டினா தான் உங்களுக்கு உட்காந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன முடிவு பண்ணேன், அந்த ஃபோன் வாங்கினதுல தான் நாங்கள் கொஞ்சம் லாக் ஆகிட்டோம். ஸோ அது நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட காய் கேட்டதுக்கான பதில். என்ன கேட்டான், இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் மாற்றிக்கணும்னா என்னென்ன விஷயம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க, அந்த விஷயம்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். நீங்கள் இப்போ ஃபைனலாக ஒன்று சொன்னீங்கல்ல, ஃபோன் வாங்கியிருக்கோம், இதுக்கு அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs கிட்டே நம்ம கடனாக இருக்கும், 2 lakhs நம்ம மறுபடியும் அந்த கொடுத்து நம்ம பொருளை மீட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, இதுக்கு மீனிங் என்ன? இதுக்கு மீனிங் வந்து அப்போ அந்த இதுக்காக நான் என்னால் எஃபர்ட் போடணும், அதை தான் நான் வந்து இப்போ கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எஃபர்ட் போடணும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக அதில் இவங்க இருக்கிறதுனால தான் இப்போ அந்த சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது சீரியஸாகவே. நான்லாம் ஒரு வீடியோ என்கிட்ட வேணும் அப்படின்னா அதுக்கு 3 நாள் 4 நாள் முன்னாடியிலேருந்தே எஃபெக்ட் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, அந்த விஷயத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணோம், இது ரொம்ப தப்பு. இப்போ இதில் ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கிறோம், யூடியூப்பில் ஒரு ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னாலுமே அது ஃபுல் எஃபெக்ட் ஆகதான். நான் வந்து ஒரு அளவுக்கு தான். ஏன்னா அடுத்த செகண்டே வந்து ஒரு எடிட்லாம் எடிட்டை பற்றி இவங்க கேட்பாங்கங்க, வந்த புதுசுலேயே உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எடிட்டை பற்றி கேட்பாங்க. நான் சொல்லித்தர மாட்டேன்னு தான் சொல்கிறேன், சொல்லித்தர மாட்டேன்னு கூட சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டாங்க. நான் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதை அப்படியே அவங்க பண்ணிடுவாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இத்தனை வருஷத்தில் சேர்த்து வச்சது எதுவுமே இல்லாத ஜீரோவாக நின்னேன். எந்த விஷயத்துலன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து எனக்கு இந்த வருஷம் வந்து புதுசாக பிறந்திருக்க வருஷம் இவ்வளோ நான் பண்ணதே இல்லை, ரீசெண்ட் டைமில் வேல்யூ பண்ணதே இல்லை. ஆனால் வந்து இப்போது வந்து எனக்கு ஒரு நிமிஷம் நான் நினச்சி பார்த்தேன், இவங்க இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்? எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் நடந்தது கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இவங்க இன்னொரு லைஃபோ இல்லை நான் இன்னொரு லைஃபோ பார்த்துன்னு போகிறதுலாம் அவனுக்கும் உரிமை கிடையாது அதை பற்றி கேட்கறதுக்கு. பட் நாங்கள் அப்படி பார்த்துன்னு போனாலும் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது இல்லை, இந்த மாதிரி ஒரு சோல்ஸ் கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் என்னன்னா
நிறைய விஷயம் வந்து இந்த வருஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கணும். பட் ஆனால் இந்த 3 விஷயத்த கண்டிப்பாகவே மாற்றணும் அப்படின்னு இருக்கேன். ஆனால் நான் கோவப்படாமல் இருக்கிறதும், நான் அசிங்கமாக பேசாமல் இருக்கிறதுக்கு, அந்த எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு விஷயத்த மாற்றிக்கணும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றதுலையும் நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் வந்து சீரியஸாகவே இவர்கிட்ட நான் பேசணும்னு நினச்ச விஷயமே தான். எனக்கு வந்து நான் வந்து கைத்து நான் அசிங்கமாக பேசாமல் இருக்கணும், இல்லைனா அதிகமாக கோவப்படாத இருக்கணும்னா எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. ஏன்னா நான் எப்படிப்பட்ட ஆள் என்னை பற்றி உனக்கு தெரியுது இல்லை நான் கேட்குறேன், என்னை பற்றி தெரியுதுல்ல, எந்த டைமில் கோவமாக வரேன், என்ன இது பண்ணுறேன்னு. அந்த டைமில் நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ, ஓகேவா? அந்த மாதிரி வந்து இந்த உலகத்திலே ஒரு பெஸ்ட்டான விஷயத்த மட்டும் தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன், சரியா? அதனால் நான் எதுவும் உனக்கு செஞ்சாலும் நல்லதுக்கு செய்கிறேன்னு மட்டும் நினச்சிப்போ. நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம எப்படா விழுவோம், எப்படா நம்ம வந்து கீழே கிடப்போம்னு பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்றதே நம்மளுக்கு இந்த ஃபைட்ஸில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னும் போது யாருக்கும் நம்ம அவில் போட்டு விடக்கூடாது வாய்க்கு மென்றதுக்கு, ஓகேவா தங்கம்? எனக்கு நீ ஷவுட்டிங் அதிகமாக கத்தாத இருந்தால் போதும். எனக்கு சரி, ஓகே. இதை நீங்கள் மாற்றணும்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு எதை நீங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் கையில் எடுக்க போகிறேன்னா எதை எடுப்பீங்க? குயிக்காக பேசி முடிங்க, ஏன்னா நம்ம லைவ் போடணும், டைம் 9 ஆயிடுச்சு. ஸோ இது வந்தாலும் குயிக்காக இதுன்னு குயிக்காக பேசுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எதை உங்கள் கையில் எடுத்துக்க பார்க்குறீங்க? இந்த அச்சீவ்மெண்ட் நான் பண்ணிடணும் அப்படின்னு அந்த இயரில் எப்படியாச்சும் என்ன இருக்கோ என்ன இல்லையோ, நாங்கள் அடுத்தவங்க பார்க்குற அளவுக்கு பொருளாதாரத்துலேயும் சரி, ஹெல்த்லேயும் சரி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் 2 பேருமே. ஏன்னா அவளுக்கு ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு விஷயம் நடக்கும்னா சடனாக தான் நடக்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணணும். காயத்ரிக்கு நிறைய பயம்படுத்தி காயத்துக்கு இப்போ நான் கதவு பின்னாடி நின்றுட்டு அவங்க திடீர்னு வெளிலேருந்து வராங்கன்னு பயம்படுத்தினா எனக்கு பயம்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க டக்குன்னு அப்படியே அந்த பயம்படுத்துறது தான் கீழே விழுந்துடுறாங்க, ஃபிக்ஸ் வருது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த பயத்தை வந்து அதிகமாக காட்டணுன்ட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கறது எல்லாமே ஹாரர் மூவிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது ஏன்னா அந்த பயம் நம்மளுக்கு என்னென்னு தெரியாத இருக்கிறது இந்த பயம்னு நின்றுட்டு இருப்போம். அந்த பயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த பயம் வந்து நமக்கு தெரியாது, கேஷுவலாக போயிடும். நான் இப்போ வண்டி ஓட்டிகிட்டே இருப்பேன், பக்கத்தில் வந்து ஒருத்தர் ஆர்ன் பெருசாக அடித்தாலோ இல்லை அங்கே வந்து ஐயோ அம்மான்னு கத்தனாலோ நான் அதை கண்டுக்க மாட்டேன், நான் பண்ணி போயிட்டே தான் இருப்பேன். ஆனால் காயத்ரி அந்த செகண்டே அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அது வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றணுன்ட்டு ஹாரர் மூவிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் காயத்ரி என்னோட ஃபுல் இது. கரெக்டாக பதில் சொல்லியிருக்கேனா? நான் ஏன்னா கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டேன், எங்கெங்கேயோ போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சா சரி. உண்மையாகவே 2 பேருமே சரி ஒரு விஷயத்த மாற்றிக்கணும் அப்படின்னா, கவிகிட்ட வந்து எனக்கு அசிங்கமாக பேச பிடிக்காது, நான் பேசவும் மாட்டேன். கவிகிட்ட வந்து அசிங்கமாக பேச கற்றுக்கிட்டேன், அது ரொம்ப தப்பு. நான் அந்த விஷயத்த மாற்றணும். இன்னொன்று வந்து நான் கொஞ்சம் கத்துவேன், கொஞ்சோன்னு கூட இல்லை, அந்த வீடு இடிஞ்சு விழுகிற அளவுக்கு கத்துவேன். கத்து மீன்ஸ் சண்டை போட்டால் இப்போ பேசுகிற சவுண்டை விட அப்படியே பல மடங்கு சண்டையே இல்லைனாலும் ஒரு விஷயத்த அழகாக பொறுமையாகவே பேசலாம். அது இவளுமே ரொம்ப நாளாக பண்ண மாட்டா, இப்போ ரீசெண்ட் டைமில் தான் அந்த விஷயம் பண்ணுறேன். ரொம்ப அப்படியே கத்தி ரொம்ப அக்ரெசிவாக அப்படி ஒரு மாதிரி சைக்கோவாக ஆகிடுவேன். ஸோ அந்த விஷயத்த நான் மாற்றணும் அப்படின்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இடையில கொஞ்ச நாள் இல்லாமலே இருந்தது. சில டேஸ்க்கு முன்னாடி மறுபடியுமே அது பழைய மேனியை மாறிச்சு, அது எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்லேருந்தே நான் எடுக்கணும், டிலேட் பண்ணிடணும் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து இதெல்லாம் டிலேட் பண்ணுறது. இன்னொரு விஷயம் நைனா, அந்த ஃபோன் எடுங்களேன், நான் போனால் என்னோட இடுப்பு தெரியும், பரவாயில்லையா? மேடம் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் நான் எடுத்து வச்சுருந்தேன். டிலீட் தெரியுதானீங்கன்னா நம்மளோட நெகட்டிவிட்டி பீப்புள்ஸ், ஓகேவா? இதுதான் நாங்கள் இப்போ கையில் எடுத்துருக்கிறது. நாங்கள் எங்களோட லைஃப்ல இருந்து நாங்கள் டிலீட் பண்ணணும். பற்றி எனக்கு தெரியாது, இவ இப்போ என்கிட்ட சொல்கிறா, ஆல்ரெடி இவங்க சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டிலேட் நம்ம லைஃப்ல இருந்தே ஒருத்தவங்க டிலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்மளை சுற்றி பேசுகிற அந்த நெகட்டிவிட்டி, அந்த காசிப்பு, அது இதுன்னு என்னவோ சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான உள்ள ஆட்களை நம்ம லைஃப்ல இருந்து நம்ம வந்து டிலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் வந்து யுவர் மிஸ்டேக்.
நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன், கவி எதனா தப்பு பண்ணியிருக்கு, நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு நான் சுட்டி காட்டினாலோ கவி சுட்டி காட்டினாலோ ஆமாப்பா இந்த தப்பு நான் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த தப்பை மறைக்கிறதுக்கு மென்மேலும் போய் சொல்லிக்கிட்டே போய் அது இன்னும் வெடிக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயத்த 2 பேரும் கையாளணும் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட் வந்து அக்செப்ட். ஸோ நான் நம்பர் 1 ஆனால் இனிமேல் பண்ணக்கூடாது. நான் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்ட்டு நான் வந்து அந்த மற்றவங்களை காப்பாற்றணும்னு அந்த இடத்துல நான் கேவலமா நின்னுடுறேன். அதை மட்டும் நான் இனிமேல் லைஃப்ல பண்ணவே மாட்டேன். நீ கேட்டையா இது நீ தான் கேட்ட அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் இனிமேல் சொல்லி விட்டு அக்செப்டேஷன் அதுதான் அது. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்கெட் அப்படின்னா யுவர் பாஸ்ட். என்னோட பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நான் ஃபர்கெட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். என் லைஃப்ல அப்படி ஒரு பாஸ்ட்ங்கிறதே என் லைஃப்ல கிடையவே கிடையாது. ஸோ அதே தான் கவிக்குமே. சத்தியம் பண்ணு. ப்ராமிஸ் சீரியஸ்லி ப்ராமிஸ். ஓகே ப்ராமிஸ். ஏன்னா அது ரொம்ப ப்ராமிஸ். ஓகேவா? ஃபர்கெட் பண்றது பாஸ்ட்னு ஒன்று என் லைஃப்ல கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான். நான் இப்போ தான் பிறந்திருக்கேன். ஸோ இப்போ தான் நான் வளர்ந்து எல்லாம் ஆளாகி நான் கவியை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன். கவியும் அதே தான். அவங்களும் வளர்ந்து இத்தனை வருஷத்துல அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்னை பார்த்துருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் சேரவே செஞ்சிருக்கோம். கண்ணை நூண்டிடுவேன். ஸோ நம்மளோட பாஸ்ட்டை தான் வந்து நம்ம வந்து ஃபர்கெட் பண்ணணும். ஸோ இது வந்து தேர்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் லைஃப். இல்லை இது நைனா ரீஸ்டார்ட். ஓகேங்களா? ரீஸ்டார்ட் வந்து யுவர் லைஃப். எங்களோட லைஃப்பை தான் நாங்கள் வந்து இப்படியே ரீஸ்டார்ட், அதாவது ரீஸ்டார்ட் தமிழ் மீனிங் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். அது பேர் என்னது தமிழ்? ஒரு நிமிஷம் கண்ணு முடியும். ஒரு நிமிஷம் கண்ணு மூடு. கண்ணே தரக்கூடாதுன்னு ரீஸ்டார்ட் இரு. கண்ணு தரக்காது. புதுசா ஒரு இதை கொண்டுட்டு வர்றது ரீஸ்டார்ட். ஆமா ஓகேவா? ரீஸ்டார்ட் பண்றதுனா ஆமா ரீஸ்டார்ட் புதுசா நம்ம உள்ள கொண்டு வந்து நம்மளோட லைஃப் எங்களோட கவி நானும் சேர்ந்து எங்களோட லைஃபை தான் வந்து நாங்க ரீஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இந்த 4 ஆப்ஷனை வந்து இந்த 26ல நாங்க கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய அந்த ஒரு 4 ஆப்ஷன் தான் இது. டிலேட், ஃபார்வர்ட் அண்ட் ரீஸ்டார்ட். இன்னொன்று வந்து அக்செப்ட். இந்த 4 விஷயத்தை வந்து நாங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பண்ணணும். அக்செப்டேஷன் வந்து அந்த இது நம்ம தப்பு பண்ணா ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ரீஸ்டார்ட் வந்து ரீஸ்டார்ட் புது லைஃப். ஓகேவா? எங்களோட புது லைஃப்பை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது நம்மளோட ரீஸ்டார்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டேஷன் சொல்லிட்டேன், ரீஸ்டார்ட் சொல்லிட்டேன். இன்னொன்று டிலேட். நம்மளோட நெகட்டிவிட்டி பீப்புள் எல்லாருமே நம்ம டிலேட் பண்ணணும். நான் பேசுகிறேன் சீரியஸ்லி, நான் எதையும் பார்க்கல. ஓகேவா? அது நம்மளோட நெகட்டிவ் டிலேட் பண்ணுறது. இன்னொன்று 4 ஆப்ஷன் சொன்னேமா. டிலேட், ஃபார்வர்டு சொல்லிட்டுனா ஃபார்வர்ட் மீன்ஸ் நம்மளோட பாஸ்ட் எல்லாமே கிடையவே கிடையாது அப்படி. இந்த 4 ஆப்ஷனை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிடணும். இன்னொன்று மெயினாக முக்கியமாக ஒரு கரும்புள்ளி நான் வைக்கணும் அப்படின்னு பார்க்குறது, கூடிய சீக்கிரம், அது இந்த வருஷமாக இருந்தாலும் சரி அடுத்த வருஷமாக இருந்தாலும் சரி, கூடிய சீக்கிரம் நம்ம வந்து சீக்கிரம் ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய லட்சியமாகவே இருக்கிறது. ஒரு சின்னதாவது ஒரு லேண்ட் வாங்கி நமக்குன்னு ஒரு குடிசைனாலும் அது நம்மளோட சொந்த வீட்டில் நின்றுடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ கண்ணு நீ திறக்கவே கூடாது நான் சொல்லும் போது இது வரைக்கும். ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்குறேன், நீ எனக்கு பண்ணி தரியா? ஆமாம், நீ கேட்கறதையும் நான் உனக்கு பண்ணி தரேன். ஓகேவா? குயிக்காக முடியுங்க, லைவ் போடும். சரி, இங்கே பாருங்க. இனிமேல் வந்து 2 பேருமே சண்டை வந்தா சில அக்லியான ஒரு கான்வர்சேஷன் போவோம். அது வேணாம் எனக்கு. ஓகே, நீ எனக்கு கத்த கூடாது. ஓகே, அதான் நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. எனக்கு அது வந்து சொன்னது வேற, ப்ராமிஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த இதுதான். இப்போ எங்க தாத்தாலாம் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா மீற மாட்டாரு. அந்த மாதிரி அந்த காலத்து ஆள் மாதிரி ஒரு வாக்கு எனக்கு கொடுத்துரு. சரியா? அது ரேவதி படம் பார்த்துருக்குல, மூச்சு விடக்கூடாதுன்னு மூச்சு அந்த மாதிரி சீக்கிரம். சரி, சத்தியம் பண்ணிதான். ஓகே, நான் வந்து அந்த அக்லியான ஒரு சண்டை போடுவோம் பாத்தியா, ஒரு மாதிரி சீப்பா, அந்த மாதிரியான சண்டை நமக்குள்ள இதுக்கப்புறம் இருக்காது. ஓகேவா? எனக்கு நீ உனக்கு நான், அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே நிரந்தரம். இப்போ மேபி நானே கொஞ்சம் கோவப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருனாலும் நீ அந்த இடத்துல சைலண்டா இருக்கியா? எனக்கு வயசாயிடுச்சு, நான் கொன்னுடுவேன். இது ஒரு காரணம் காமிச்சு நீ பண்ணக்கூடாது. என்னை விட வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி நீ நல்ல பெரியவளா இருக்க அப்படிங்கிற பட்சத்துல நீ எனக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஆனா நான் உனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நீ வச்சிருக்க, அது தப்பு. அதை மாத்திக்க. சரி, ஓகே, நம்ம இப்படியே பேசுறது அவங்களுக்கே காண்டாயிடும். நீ அதான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துரு. ஓகே, நான் இப்ப சொன்ன நம்மளோட 4 ஆப்ஷனுக்கும் நீயும் ப்ராமிஸ் பண்ணு, நானும் ப்ராமிஸ் பண்றேன். 2 பேருமே இந்த 4 ஆப்ஷன் வந்து கடைப்பிடிக்கணும். நம்மளோட எஃபெக்ட் நல்லபடியா ஒரு வீடு வாங்கணுங்கிறது, அதுக்கான முன்னேற்றம் என்னவோ அதை நோக்கி போகும். ஓகேவா? ஓகே,
அது இதான் வந்து என்னது என்ன ப்ராமிஸ் காமி பிங்கி ப்ராமிஸ் பிங்கி ப்ராமிஸ் இப்படி பிங்கி ப்ராமிஸ் இதுதான் பிங்கி ப்ராமிஸ் ஓகேவா காயத்ரி ஓகே உனக்கு ஒரு நான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் கண்ணை மூடியே இருக்கணும் ஓகேவா சீக்கிரம் நான் கண்ணு கரெக்டா மூடிருக்கேனா கேமரால என் மூஞ்சி அசிங்கமா தெரியுதா கரெக்டா தெரியுதா அழகா இருக்கு ஓகே ஓகேவா குயிக்கா நைனா குயிக்கா கண்டிப்பா இது வந்து நீ எப்பவுமே லைஃப்ல மறக்கக்கூடாது ஹாப்பி 2026 இது வரைக்கும் நீ சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க எல்லாத்தையும் மறந்துடும் நம்ம ஹாப்பியா இருப்போம் ஓகே ஓகே ஓ கவி பயந்துட்டேன் அச்சச்சோ ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கைஸ் எல்லாருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர் எல்லாரும் இந்த வருஷம் போல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மறந்து இந்த டைம் கேக் வெட்டல ஆனா கேக் வெட்டுற மாதிரி ஒரு ஐடியா வந்தோம் பட் ஆனா காய் எனக்கு இவ்வளவு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு இதோட வேற செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது இப்போ ஸ்னோ இருக்கு அதை அடிச்சிருப்பேன் மேக்கப்போட இருக்கு ஸ்னோ வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்பயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சலக்குட்டீஸ் முடிச்சிடலாம் எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லதே நடக்கணும் அப்படிங்கறது எங்களோட பெரிய வேண்டுகோள் நாங்களும் சரி நீங்களும் சரி லைஃப்ல எல்லாருமே முன்னேறுங்க அது எல்லாருக்குமான நல்லது எல்லா குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் என்னைக்கு நல்லா வைப்பாரு ஓகே ஒன்ஸ் அகைன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செல்லக்குட்டீஸ் ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே गाइस பை பை அண்ட் லவ் யூ பை गाइस முத்தா பை பை गाइस bye love you